ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனின் அன்பினிலே ஒன்றிணைந்த இறை நெஞ்சங்களே, நாங்கள் தவக்காலத்தினுடைய 2வது வாரத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளானது எங்களை கொடுப்பதில் ஆர்வமுள்ளவராக இருக்க அழைத்து நிற்கின்றது. அது எவ்வாறு கொடுப்பதில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பது? உங்கள் தந்தை இரக்கமுள்ளவர்களாய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். தந்தையை போன்று இரக்கமுள்ள மனிதர்களாக இருக்க கூறுகின்றார். ஏன் நாங்கள் தந்தையை போன்று இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? அன்பின் சகோதரங்களே, இன்றைய இறைவார்த்தை மிகவும் அழகாக தெளிவுபடுத்துகின்றது. ஏன் நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? ஏனெனில் நாங்கள் மன்னிப்பதை பொறுத்தே எங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். நாங்கள் எங்களோடு பயணிக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளை எந்த அளவிற்கு நாங்கள் மன்னிக்கின்றோமோ அதே அளவிற்கு எங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. நான் சொல்லவில்லை, ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள் கூறுகின்றது. ஆகவேதான் இன்றைய இறை வார்த்தை மிகவும் அழகாக கூறுகின்றது, உங்களுடைய தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போன்று நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அம்மின் ஆண்டவர் எங்கள் மீது எவ்வளவுக்கு பரிவிரக்கம் கொண்டிருக்கின்றாரோ அதே அளவிற்கு நாங்களும் எங்களுடைய உள்ளத்திலே பரிவிரக்கம் நிறைந்தவர்களாக வாழுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய பாவங்களை எண்ணி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாவங்களை நினைத்து நாங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் நான் என்னுடைய விண்ணக தந்தையை போன்று இரக்கமுள்ளவனாய் இரக்கமுள்ளவளாய் என்னுடைய உள்ளத்திலே வாழுகின்ற பொழுது ஆண்டவரும் என்னுடைய பாவங்களை மன்னிப்பவராக இருக்கின்றார். நான் என்னுடைய சகோதர சகோதரிகளினுடைய தவறுகளை மன்னித்து அவர்களோடு அன்புறவு பாராட்டி வாழுகின்ற பொழுது நான் ஆண்டவரினுடைய வார்த்தையின்படி அவருடைய அந்த இரக்க குணத்தை என்னுடைய உள்ளத்திலே கொண்டவனாக இருக்கின்றேன். ஆகவே என்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. என் சகோதரங்களே, நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் பெற்றுக்கொள்வது என்றால் மிகவும் விருப்பமான ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எதையேனும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், மனசுக்குள்ள கொஞ்சம் குத்தும். ஆண்டவர் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்க சொல்லையில் உனக்கு மற்றவனை எந்த அளவுக்கு மன்னிக்க எழுதோ அதே அளவுக்கு மன்னி. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாத, நீ மற்றவனை எவ்வளவுக்கு மன்னிக்கிறியோ அதே அளவுக்கு தான் உன்னுடைய பாவங்களும் ஆண்டவருடைய முன்னிலையிலே மன்னிக்கப்படக்கூடியவனவாக இருக்கும். நான் 25% மற்றவனுடைய பாவங்களை மன்னித்து வாழ்கின்றேன் என்றால் என்னுடைய பாவங்களும் ஆண்டவருடைய முன்னிலையிலே 25% தான் மன்னிக்கப்படும். 50% இருந்தால் 50%, 75% இருந்தால் 75%, இல்லை நான் 100% என்னோடு பயணிக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகளினுடைய குற்றங்களை மன்னித்து வாழுகின்றேன் என்றால் என்னுடைய குற்றங்களும் 100% ஆண்டவரால் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் கொடுப்பதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை அழகாக கூறுகின்றது, நாங்கள் மனமு வந்து கொடுக்கின்ற பொழுது
நாங்கள் எதிர்பாராத விதமாக அமுக்கி குலுக்கி எங்களுடைய கைகளிலே நாங்கள் ஏந்தி கொள்ள முடியாத அளவிற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்விலே பொழியப்பட வல்லதாக இருக்கின்றது. ஆக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் அனைத்தையும் நன்றாக பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டும். எப்பொழுது நான் என்னுடைய இதயத்திலே இறைவனை போன்று இரக்கமுள்ளவளாக இருக்கின்றேனோ அப்பொழுது நான் தூய வாழ்வினை வாழுகின்ற மனிதனாக இருக்கின்றேன். ஆகவே அன்பின் சகோதரங்களே, இன்றைய நாளிலே இறைவனை போன்று நாங்களும் இரக்கமுள்ளவர்களாகவும் எங்களுடைய வாழ்விலே பகிர்தலை வாழ்வாக்கிடவும் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்து அந்த அன்பின் வாழ்வை நாங்கள் முன்னுதாரணமாக கொண்டு வாழ்ந்திடவும் இறைவரம் வேண்டி தொடர்கின்ற பலிதனிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடிக் கொள்ளுவோம்.